அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வகுப்பின் மூலியமாக 7வது வகுப்பில் நாம் பதிவு செய்கிறோம். இந்த 7வது வகுப்பில் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய சாம்ராஜ்யமும், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் எந்த அளவிற்கு சொல்லி காண்பித்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்த்திருந்தோம். இதற்கு முன்பதாக வகுப்பு 6வது வகுப்பில் நம்ம அதிகமாக குர்ஆனுடைய ஈடுபாட்டில் இருக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் குர்ஆன் அமைய வேண்டும், நம்மளுடைய பயணத்தில் குர்ஆன் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வகுப்பில் குர்ஆனுக்குள்ள எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் நாம் ஓத வேண்டும், எப்படி நம்ம அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எப்படி நம்ம அதை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த குர்ஆனுடைய 7வது வகுப்பில் சொல்லித்தரப்பட்டது. அதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் பரவலாகவே குர்ஆன் ஓதக்கூடிய நபர்கள், அர்த்தத்தை படிக்கக்கூடிய நபர்கள்லாம் பரவலாகவே படிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய வித்தியாசம் கண்டறிய மாட்டாங்க. ஏதாவது சில வித்தியாசங்கள் அவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமானான்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவர் சிந்திப்பார்களே தவிர மற்ற விஷயத்தில் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. பரவலாக ஓதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வகுப்புக்கு அப்புறம் இந்த 7வது லெசனுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன வார்த்தைக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் அர்த்தத்தை கொடுக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே ஆழமாக சிந்திக்க முடிகிறது. நாமும் இதற்கு முன்பதாக சிந்திக்கிறதில்லை. ஏன்னா இந்த வகுப்பு நடக்கிறப்ப கூட நிறைய பேர்கிட்ட அது ஓதி காமிக்கிறப்போ அதில் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கள் தெரியுது, என்ன வித்தியாசங்களை கண்டு அறிஞ்சிங்க, என்ன சொல்லுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ உஸ்தாது கேட்குறப்போ நிறைய பேர் நம்மளுமே என்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம பரவலாக எப்போ ஓதுற மாதிரியே ஓதிக்கிட்டும் எப்போ படிக்கிற மாதிரி அர்த்தத்தை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னே தவிர இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், இதில் என்ன அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த ஒரு எழுத்தின் ஒரே ஒரு எழுத்தினால, ஒரே ஒரு வார்த்தைங்கனால எந்த அளவிற்கு வித்தியாசம் பட்டது, எந்த அளவுக்கு அர்த்தம் மாறி இருக்கு, எந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம் சிந்திப்பு திறன் இருக்குதுல்ல, அந்த சிந்திப்பு திறனை நம்ம அதிகமாக இந்த குர்ஆனில் ஈடுபடுத்துவது கிடையாது. மற்ற ஆராய்ச்சிகளிலேயோ, மற்ற ஒரு விஷயத்திலேயோ, மற்ற உலக ரீதியான விஷயத்திலேயோ அதிகமாக மூளையை செலுத்தி, அதிகமாக அறிவை செலுத்தி, எப்படி இது லாபம் அடைய வேண்டும், எப்படி இது வெற்றி செய்ய வேண்டும், எப்படி இது பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும், எப்படி இது உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு அளவிற்கு மனதையும் உடலையும் சிந்தனையும் எல்லாம் போட்டு இரவும் பகலுமாக சிந்திக்க திறனை முழுசாக அதில் பயன்படுத்தி செயல்பட செய்கிறோமே தவிர, குர்ஆன் என்று வந்துவிட்டால் அதிகமாகவே பரவலாகவே ஒரு ஓதிக்கிட்டே போகிறதும் அல்லது அர்த்தத்தை படிச்சுட்டு போறதும் என்ற ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமே தவிர இது நம்மளுக்கானது. ஏன்னா இந்த குர்ஆன் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்பமே சொல்லிட்டாங்க, உஸ்தாத் சொல்லிட்டாங்க, இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துட்டாங்க, குர்ஆனோட விஷயம் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமாலும் அது நம்மளுக்குரிய விஷயம், என்ன ஒரு சொல்லாக இருந்தாலும் நம்மளுக்குரிய சொல். அல்லாஹ் அவங்கள்ட்ட நேரடியாக பேசுகிறான், அல்லாஹ் அவங்கள்ட்ட நேரடியாக சொல்கிறான் அப்படின்ட்டு எனக்கானது இது அப்படின்னு என்று உஸ்தாத் என்ன சொன்னாங்க, எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அப்படிதான் பார்க்கணும் என்ற ஒரு கண்ணோட்டம் இந்த வகுப்பில் புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க. நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில அர்த்தங்கள் நமக்கு தேவைப்பட்ட அர்த்தங்கள் படித்து பார்த்தோம், சிந்திச்சிருந்தோம். ஆனாலும் இந்த அளவிற்கு ஒரு எழுத்தின் மூலியமாக, ஒரு வார்த்தைகள் மூலியமாக இந்த அளவுக்கு அர்த்தங்கள் மாறும் என்ற ஒரு விஷயத்தை நாம் கண்டறியவில்லை. இந்த வகுப்பின் மூலியமாக தான் கண்டறிஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னு சொன்னால் எல்லாரும் மாதிரியும் தான் ஓதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் போயிருந்தோமே தவிர இதன் மூலியமாக ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம என்ன கொண்டு வந்தோம், பயன்பாட்டில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சிந்தித்தது கிடையாது. ஏன்னா நம்ம அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். ஆனால் என்றைக்கு உஸ்தாத் சொன்னாங்களோ, இது உனக்கு சொல்லுதுப்பா, உனக்குள்ளது உள்ளத்தை நீ எது அல்லாஹ் இப்போ என்ன சொல்கிறான் எனக்குள்ளது அப்படின்னு உள்ளதை திறந்து வச்சுட்டு டிசைட் ஆகாமல், உள்ளத்தை பற்றி டிசைட் ஆகாமையே உள்ளம் என்ன எதுவுமே இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக உள்ளத்தை கிளியராக வச்சுக்கிட்டு இது இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்ற ஒரு உள்ளத்தோட வெளிப்பாடோட எனக்கு திறந்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய தினத்திலிருந்து எடுத்து படிக்கிறப்போ, ஏதாவது ஒரு வசனம் படிக்கிறப்போ நம்மளுக்கு இன்னைக்கு அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான் அப்படின்ற விஷயம் விளங்குது.
அது எப்படி நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த 22வது சூரத்துல் பக்ராவுல 2வது சூறாவில் 126வது ஆயத்துல பலதுன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயமும் அல் பலதுன்ற விஷயத்துக்கும் 14ல 35ல சொல்லப்பட்ட விஷயமும் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஏன்னா வார்த்தைகள் பெரிய வித்தியாசம் அல்ல, எழுத்துக்களும் பெரிய வித்தியாசங்கள் அல்ல. ஆனால் அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கார். என்ன அப்படி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் என்ன பேசணும்னு சொன்னா, பலதன் என்ற சொல்லுக்கு அல்லாஹ் சொல்கிற இதை ஒரு பாதுகாப்பாக நகரமாக ஆக்குவாயாக. அல்லாஹ் சொல்ற விஷயம் இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றான், மக்கா நகரம் இருந்ததில்லை, இது ஒரு வெறும் பள்ளத்தாக்காக அல்லாஹ் ஆக்கியிருந்த காலகட்டம். அது ஒரு பள்ளத்தாக்காக ஆக்கியிருந்தான். எந்த ஒரு நகரமே இல்லை, மக்கா நகரம் என்ற ஒரு இதுவே இல்லை. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது, இந்த வசனத்தில் அதிகமாக சொல்லப்படுகிறது, பாதுகாப்பா நகரமாக ஆக்குவாயாக. அப்ப நகரத்தை உருவாக்குவதற்கு இந்த பகுதி பாதுகாப்பான பகுதி ஆக்குவாயாக. அதுக்கப்புறமாக சொல்லப்படுகிறது 14:35, இந்த நகரத்தை பாதுகாப்பாயாக. ஏன் இப்போது வேற மாதிரியாக சொல்லப்படுகிறது, வேற மாதிரியா சொல்லப்படுகிறது. பலது இந்த நகரத்தை பாதுகாப்பாயாக. அந்த விஷயத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பலதனுக்கு இந்த இடத்தை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொன்னா, மொத்தமாக நகரமே இல்லாமல் பள்ளத்தாக்காக இருந்தக்கூடிய நகரத்தை, அப்போ மக்கா உருவானதுக்கு அப்புறம் வசனங்கள் இறக்கப்படுது அல் பலதுன்றது, அதுக்கு வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், சின்ன ஒரு வார்த்தை நம்மளுக்கு எந்த அளவிற்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உள்ளடக்கக்கூடிய விஷயத்தை இதில் உள்ளடக்கி இருக்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவைப்படும். அப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போகும்போது, ஒரு சொல்லை சொல்ல போகும்போது, இதன் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதன் மூலியமாக பிறருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி விடுமோ, அந்த ஒரு சொல்லின் மூலியமாக நான் பிறருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தி விடுமோ, அல்லது எதுவும் வேற அர்த்தத்தை கொடுத்து விடுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கு எட்டுகிறது. நான் அப்படிதான் பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய விஷயம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிக்கிறாங்க இந்த ஹதீஸ். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையை நீங்க பேச போகும்போது 1க்கு 100 முறை நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்து பேசுங்கள். அல்லது தெரியாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. இல்லை என்று சொன்னால் மேற்குக்கும் தெற்கிற்கும் இருக்கக்கூடிய தூரம் அளவிற்கு நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் என்று ஹதீஸ் நாம் பரவலாக பார்க்கிறோம். அப்போ இங்க அல் பலதுன்ற விஷயத்துக்காக இந்த 2 ஒரே வாரியா தெரிகிறது. ஆனால் அர்த்தம் பார்த்தால் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முன்பதாக சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கும், பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பின்பதற்காக சொல்லப்படும் விஷயத்துக்கும் எந்த அளவிற்கு வேறுபாடுகள் காமிக்கிறதோ, அதே போல நம்மளுடைய சொல்லின் மூலமாக ஏதாவது ஒரு சொல் நம்மளுடைய பரவலாக பேசக்கூடிய சொல்லாகவே இருந்தாலும், அதை விட போகும்போது, அது பிறருக்கு புரிய போகும்போது, அதோட அர்த்தம் மாறுபட போகும்போது, அவர்கள் எந்த அளவிற்கு அது தவறுதலாக இருந்தால் எந்த அளவுக்கு அவர் மனம் புண்பட்டு இருக்கும், எந்த அளவுக்கு மனம் கஷ்டப்பட்டு இருக்கும், அவருடைய எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பார்கள், எந்த வருத்தப்படுவார்கள். இதன் மூலமாக மறுமையில் அவர் மன்னிக்காத வரைக்கும் என்ன சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்ப இதெல்லாம் சிந்தனைக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதிப்பில்லை என்று. பெரிய பாதிப்பு அடைகிற விஷயமெல்லாம் சின்ன விஷயத்தின் மூலமாக தான் ஆரம்பிக்கிறது. எங்கேயோ கொண்டு போய் ஏதோ பெரிய விஷயம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அந்த இடத்துல எத்தனை அர்த்த பிழைகள் நம்ம பேசியிருக்கிறோம், எத்தனை அர்த்தங்கள் மாறுபட்டு இருக்கணும், அதன் மூலமா எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள் நடக்கின்றன என்று சிந்திப்பது கிடையாது. காலப்போக்கில் பேசிக்கிட்டே சென்று விடுகிறோம். அதற்கு பின்னணியில் என்ன நடக்கிறது, ஒரு விஷயம் எப்படி கையாண்டிருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நாம் செய்வதில்லை. நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தொலைபேசி கூட நம்மளுடைய ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு எல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம கேட்குற விஷயத்தை கூட அது உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை என்ன செய்யுது, அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியுது, அது சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுக்கு புரிகிறது.
ஆனால் மனிதன் செய்யக்கூடிய செயல், ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறான். அவன் பேசி முடிச்சதுடனே சென்று விட்டோனே அது என்ன நடந்துச்சு, என்ன ப்ராசஸ் ஆச்சு, என்ன அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சு, என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, கடைசியில் என்னதான் அதுக்கு முடிவு அடைஞ்சிச்சு, அந்த டாபிக்ன்ற ஒரு விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். அடுத்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யற மனிதன் சென்று விடுகிறான். இப்படி காலப்போக்கில நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தம் தெரியாமலும், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிதல் இல்லாமலும் பேசிக்கொண்டே சென்றால், நாளை மறுமையில் அது பெரிய ஒரு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதற்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்துவிட்டு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தான் சொர்க்கமே செல்ல முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் இன்றைக்கு நம் வாழ்வியல், இன்றைய உலக வாழ்வியல் அதிகமாக நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் தேனீ பற்றி தான். இந்த வகுப்பில் தேனியை பற்றி நம்ம பார்க்க போகும்போது நிறைய பேத்துக்கு நிறைய ஒரு சந்தேகங்கள் தெளிவடைஞ்சிருக்கும். ஏன்னா பெண் தேனி என்பது எந்த அளவிற்கு இருக்கும், ஆண் தேனியோட விஷயங்கள் என்ன என்று எல்லாருமே இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தேனுக்கு என்ற ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த தேனின் மூலியமாக இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த சிறு தேனியில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இது யாரும் நம்பவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தேனை வைத்து பல நாட்டு வைத்தியக்காரர்கள் இன்றைக்கு அது மூலிகையாக பயன்படுத்தி இன்னைக்கு மருந்து தயாரித்து நிறைய வியாதிகளுக்கு குணமடைய செய்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எப்போ பேசப்படுகிறது? 1500 வருடம் முன்பதாகவே பேசப்பட்டு விட்டது. இன்றைய நூற்றாண்டுகள் அதை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனில் படைக்கப்பட அந்த குர்ஆனை முழுமை அடையிறப்பமே அந்த தேனியை பற்றி அல்லாஹ் அதில் சொல்லிவிட்டார். 16வது சூறால 68வது, 16வது சூறா 69ல இந்த தேனியை பற்றி அப்படி விரிவாக பேசுகிறான். அப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன தட்டலை, தேனியை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா அப்படின்னு தட்டலை. ஆனால் என்ன செய்வோம், அது கடந்து ஓதிருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், யாரும் குர்ஆனே வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட முடிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க, அர்த்தத்தோடு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், முடிந்த அளவிற்கு ஒரு 80% எல்லாமே அர்த்தத்தோடு நிறைய பேர் படிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ரமலான் வந்துட்டு அந்த செயல் தான் அதிகமாக செய்வோம். அப்போ வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏதாவது செஞ்சிருப்போம், அர்த்தத்தை படிச்சிருப்போம். ஆனால் என்னைக்கும் இதை போன்ற ஒரு சிந்தனை நம்ம கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு சிந்திக்கிற காரணம் என்று சொன்னால், சிந்தனை நம் மீது ஊட்டப்பட்டது. உஸ்தாத் அவர்கள் நம்ம மீது சிந்தனை ஊட்டினார்கள். நம்மளை நாம் சரி செய்ய வேணும், நம்மளோட நிலைமை தெரிஞ்சுக்க வேணும், நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட வாழ்வில் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம மீது ஊட்டப்பட்டது. அதற்காகத்தான் நம்மளுடைய சிந்தனையில் இன்றைக்கு செலுத்தினது காரணம் தான் இன்றைக்கு சின்ன விரல் அளவு இருக்கக்கூடிய, ஒரு நுனி அளவு இருக்கக்கூடிய தேனி என்பது நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய உறுப்புகளுக்கு ஒரு மருந்தாக, ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு இதை நம்மளுக்கு தருகிறது என்று சொன்னால் நம்மளால் ஆச்சரியப்பட முடியுது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நூற்றாண்டு காலத்தில் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு அதை எடுத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னும் எந்த அளவிற்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை தான் ஏற்படுகிறது. இன்னும் எத்தனையோ மக்கள்கள் நாம் இதில் பயனடைகிறோம் என்று சொன்னால், நம்ம அதிகபட்சம் பேர் ஒரு 200-300 பேர் தான் இதில் சேர்ந்து பயனடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான். ஆனால் இன்னும் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களே இன்னும் என்ன செய்ய மாட்டார்கள், ஆராய்ச்சி செய்து இதை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே என்று ஒரு சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறார்களே தவிர, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு சொல்கிறானே, அல்லாஹ் இவ்வளவு அற்புதங்களை வைத்திருக்கிறான் என்ற ஒரு சிந்தனைக்கு கொண்டு வராமல், தன்னோட வாழ்வியல் பயன்படுத்தாமல் இன்னும் கடந்து செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த அளவிற்கு நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஜென்ரேஷன் தகுந்தவாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய தொழிலை மாற்றிக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்தவாறு நம்மளுடைய உடைகளையும் உணவுகளையும் மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் குர்ஆன் இறங்கி 1500 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்றைக்கும் ஒரு எழுத்து, ஒரு பிழை கூட அதில் இல்லாமல், ஒரு எழுத்து மாறுபடாமல் நம்ம இடத்துல சேர்ந்திருக்கின்றன. அந்த ஒரு விஷயத்தை நாம் கண்டறிந்தாலும் கூட அதை கடைபிடிக்காமல், நம்முடைய வாழ்வியலுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை கூட நம்ம கண்டறியாமல் பக்கத்தில் வைத்துவிட்டு, இன்றும் குர்ஆனை ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஏதோ ஒரு சடங்களாக, ஒரு சம்பிரதாயமாக பார்த்து கொண்டு, ரமலான் மட்டும்தான் நான் ஓதுவேன், இன்னும் பிதாத்தான காரியங்கள் எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நான் மௌலிதில் மட்டும்தான் ஓதுவேன், நான் ஃபாத்தியாவில் நற்காரியங்கள் மட்டும்தான் ஓதுவேன் என்ற ஒரு அடிப்படை இன்னைக்கு வைத்திருக்கேன் என்று
சொன்னால், இன்னும் இந்த நூற்றாண்டில் எத்தனையோ விஞ்ஞானிகள் பிறந்து, எத்தனையோ விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்டு, எத்தனையோ விஞ்ஞானம் மூலியமாக பல ஆராய்ச்சிகள் செய்து, பல ஊடகங்கள் மூலியமாக நம்மளுக்கு பல கருவிகள் தரப்பட்டிருக்கின்றன. இருந்தும் கூட இன்னும் என்ன செய்யப்படவில்லை என்று சொன்னால், அந்த குரானை பற்றி அறிவில்லாமல், இன்னும் அந்த குரானை பற்றி முழு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல், தனக்கு என்ன தோன்றுகிறதோ தன மனோச்சின்பால் செல்லக்கூடிய மக்களாக இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள். இன்னும் அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளிலும் இன்னும் அதை கடைபிடித்துக் கொண்டு அப்படியே பிதாத்தை பின்பற்றுகிறார்களே தவிர, அல்லாஹ் சுப்ஹானஹு நேரடியாக குரான் என்னப்பா சொல்றான்ற ஒரு விஷயத்தை கூட அவர்கள் சிந்திக்காமல், தன்னுடைய வாழ்வியல் இந்த குரானை ஏதோ 1500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்க போற விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறான். அந்த விஷயத்தை எடுத்து பாருங்கப்பா என்று நம்மளுக்கு தந்திருந்தும், கண்ணிருந்தும் குருடனாக வாழக்கூடிய மனிதராக இன்னைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். முடிந்த அளவிற்கு இந்த வகுப்பில் கலந்து கொண்டதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக இருக்குது. இன்னும் மீதி இருக்கக்கூடிய வகுப்பில் என்னால் முடிந்த அளவிற்கு நான் இதில் பங்களிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை இன்னும் 4 மாத காலம் இல்லாமல் இன்னொரு 4 மாதங்களும், முதல்ல பேசினவர் 9 மாத காலம் வைத்திருந்த இன்னும் சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மாற்றம் என்பது ஒரு நொடியிலேயோ அல்லது ஒரு நிமிஷத்திலேயோ வரக்கூடியது அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்கள் தவிர. ஆனால் முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வகுப்பின் மூலியமாக இந்த குர்ஆனோட இந்த வகுப்பில் முடிகிறதுக்குள்ள நம்மளுடைய மாற்றத்தை நிச்சயமாக உணர முடியும். ஏனால் நம்மளுடைய வீடியோக்கள் இது எந்த ஒரு தேவையும் இல்லை. இது இந்த வீடியோ மூலியமாக உஸ்தாதுக்கோ பிறருக்கோ எந்த வீடியோவும் எனக்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு நம்ம தேவைப்படும் என்று நம்மளுடைய நிலைமை நம்மளுக்கு புரியும் என்று சொன்னால் நிச்சயமாக குரான் எடுத்து படிக்க வேண்டும், குரானுடைய நோட்ஸை எடுக்க வேண்டும், குரானுடைய வாழ்வியலை புரிய வேண்டும், குரானுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளோட வாழ்வியல் சிந்திக்க வேண்டும், நம்மளோட வாழ்வுடைய பயணத்தில் எந்த அளவுக்கு குரான் ஈடுபட்டிருக்கிறது எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய திறனை இது ஊட்டுகிறது. இதன் மூலியமாக வரக்கூடிய வகுப்பில் நிச்சயமாக ஒரு இலக்கை எட்டுவோம், அது நிச்சயமாக வெற்றி காண்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் இதில் பயணிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.